மலரம்மா சமையலில் இன்றைக்கி ஆரிய மாவு உப்புமா செய்யலாம். ஆரிய மாவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு உப்புமா, தோசை, அடை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் வந்து ஆரிய மாவில் கூழ், களி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா, கூழ் செஞ்சு கொடுங்க. தயிர் ஊற்றி கூழெல்லாம் செஞ்சு குடிக்கும்போது வெயிலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்போ கோடை காலத்தில் நிறைய நோயெல்லாம் வருது. அதனால் வந்து சிறுதானியத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஆரிய மாவு வச்சு ஒரு உப்புமா செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு ஆரிய மாவு, ஒரு 4 வரமிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், நாட்டு சக்கரை ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆரிய மாவு உப்புமாவுக்கு சுடு தண்ணி காய வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மாவு பிசைஞ்சு செய்யும் போது உப்புமா வந்து நல்லா பூ மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் நான் சுடு தண்ணி வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். ஆரிய மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். உப்புமா செய்கிறதுனால மாவு வந்து நல்லா உதிராக இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே களி மாதிரி ஆகிடும். உப்புமா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், உப்புமாவுக்கு வந்து ஆரிய மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம கையில் எடுத்து இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கும் போது மாவு வந்து இப்படி பிடிக்கணும். இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம உப்புமாவுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்புமா தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொன் வறுவலாக நல்லா வறுத்துக்கலாம். ஆரிய மாவு உப்புமாவுக்கு இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுந்து வந்தால் தான் நல்லா மணமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பருப்பெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஆரிய மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும் மாவு. ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு மாவு வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் நான் வேக வச்சுக்கிட்டேன். உப்புமா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பருப்பு எல்லாமே நல்லா வறுந்து நல்லா மணமாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கலக்கி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆரிய மாவு உப்புமா ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஆரிய மாவில் இந்த மாதிரி நீங்கள் வந்து உப்புமாவு, தோசை, ரொட்டி, புட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தானது. அதுவும் இந்த மாதிரி காலத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆரிய மாவு, சிறுதானியங்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.